என் இனிய தமிழ் நண்பர்களே, தெய்வீக குரல் மனித குரல் என்ற இந்த தலைப்பில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மனம் மகிழும் டாக்டர் எம் சந்திரசேகரன், ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை, ஓமலூர். இப்பகுதியில் நாம் திருவள்ளுவர் எழுதிய குரல்களுக்குண்டான சிறுகதைகளை பார்த்து வருகிறோம். இன்றைய மனித வாழ்வில் நடைபெறும் வாழ்வு நிகழ்வுகளை இக்குரலின் கதைகளுக்கு பொருளாக கொடுத்துள்ளதால் திருவள்ளுவர் கருத்துக்கள் எக்காலம் பொருந்தும் என்பதையும் இதில் நாம் உணரலாம். குரலின் கருத்தையும் கதையின் பொருளையும் இணைந்து ரசிக்க கேட்டுக்கொள்கிறேன். தற்போது அவர் எழுதிய வெகுளாமை அதிகாரத்தில் 9ஆம் குரல். இது எண்ணிக்கைப்படி 309ஆம் குரல். குரல் என்னவென்றால், உள்ளியதெல்லாம் உடனேயும் உள்ளத்தால் உள்ளான் வெகுளி எனின். இதன் பொருள் என்னவென்றால், உள்ளத்தால் சினம் கொள்ளாதவனாக இருந்தா எண்ணியவற்றையெல்லாம் உடனடியாக பெற முடியும். இதை பார்ப்போம். முனியா, பையனுக்கு ஸ்கூலில் இருந்த சைக்கிள் ரிப்பேருக்கு பணம் கேட்டியே, இந்தா என கொடுத்தார் தனியவேல். ஆமா, தோட்டத்திலே 2 செடி சேர்த்ததுக்கு அவனை வருத்திருத்தீங்க, இப்போ இப்படி கரிசனமா பணத்தை தூக்கி கொடுத்திருக்கீங்களே என்று அங்க வந்த மனைவி பரிமளா கேட்டால், இன்னைக்கெல்லாம் வேலைக்காரங்கிட்ட மற்றவங்கிட்ட எல்லாம் ஸ்ட்ரிக்டா இல்லாட்டி நம்ம காரியம் கெட்டு போகும். ஆனா முனியன் தன் ஒரே மகன் பாலுவை பல சிரமங்களோட கனவுகளோட படிக்க வைக்கிறான். அரசு சைக்கிள் இருந்திருக்கு, நான் ரிப்பேர் செலவுக்கு தானே தரேன். அதனால் பையன் சிரமம் இல்லாம ஸ்கூலுக்கு போய் நல்லா படிப்பான்ல. யாருக்குண்டா, நாளைக்கு அவன் நம்ம கம்பெனிலேயே வேலைக்கு வரலாம். சரி, நம்ம பையன் வேலு என்ன செய்யறான், காலேஜ் கிளம்பிட்டானா என்றார் தனியவேல். அங்க வந்த வேல், அப்பா என் ஸ்கூட்டர் பழசாச்சு, புதுசு வாங்கலாம்ப்பா என்றான். எல்லோரும் கிண்டல் செய்யறாங்க என்றும் புலம்பினான். இப்போதைக்கு ரிப்பேர் செய்து கொள், இந்த ஸ்கூட்டருக்கு பிறகு உனக்கு கார் தான், இன்னொரு 2 வீலர் வாங்க வேண்டாம், படிப்பு முடிந்தும் நல்ல கார்ல போக என்று சொல்லி அனுப்பினார். ஊரான் பிள்ளைக்கு செய்யலாம், மகன் ஒரே மகன் ஆசைப்பட்டால் வாங்கி கொடுக்க கூடாதான், உங்க சொத்து என்ன குறைஞ்சா போடும் என்று கோபமாக கேட்க தனிகைவேல் அமைதியானார். ஆபீஸ் புறப்படும் போது பரிமளா தம்பி முத்தரசு வந்து, மாமா, நம்ம கம்பெனியில போனஸ் பிரச்சனை பெருசாகிக்கிட்டே இருக்க வருது, உங்ககிட்ட சொன்னா இவ்வளவு செய்தும் போதாதா, இன்னும் என்னவாம் என்று கோபமா கத்துறீங்க, என்ன செய்யறது என கேட்டார். முத்தரசு, உனக்கு ஏற்று பிடிப்புதான், அனுபவம் பத்தாது, நான் பார் அவங்களை எப்படி வலிக்க கொண்டு வரேன் என்று சொல்லி தனியவேல் முத்தரசுடன் காரில் புறப்பட்டார். வழக்கமான வேலை முடிந்தும் தனியவேல் தொழிலாளர்களை, அதில் சிலர் பச்சைமுத்து, சங்கரன், கனகவல்லியை தனித்தனியாக அழைத்து பேசினார். பொதுவாக அவர்களிடம் என்ன மருத்துவ செலவு, படிப்பு செலவு, பண்டிகை செலவு, திடீர் செலவுகள் எல்லாவற்றுக்கும் என் கம்பெனி வேண்டும். ஆனால் கொரோனா வியாதி பிறகு கம்பெனி பொருளாதார சிக்கல் இருக்குன்னு எல்லோருக்கும் தெரியும். சம்பளமே சிரமம் போட்டு தந்துட்டு இருக்கேன், உற்பத்தி பொருள் தேங்கி கிடக்குது. நீங்களும் உங்க ஊழியர் தலைவரும் சேர்ந்து இந்த தேங்கிய சரக்கை விற்றுத்தாருங்கள், பிறகு போனஸ் தருகிறேன். உங்களால் முடியாவிட்டால் இந்த போனஸ் பிறகு நல்ல காலம் வரும்போது பார்க்கலாம் என்று கோபமாக பேச அவர்கள் மூவரும் பதில் பேசாமல் திரும்பினர். கம்பெனி நல்ல நிலையில் இருந்தபோது பலவிதமாக அனுபவித்தவர்கள் மற்றவர்களும் சோதனையாக முத்தரசு அங்கிருந்த நிர்வாக மேனேஜர் வந்து கம்பெனி, மருத்துவமனை, பள்ளி ஆகியவற்றிற்கு மேம்பாட்டு செலவுகள் கொண்டு வந்து கொடுத்தார். தனியாக அதை பார்த்து பேசாமல் கையெழுத்து போட்டு அனுப்பினார். முத்தரசு, மாமா, கம்பெனி பணச்சிக்கல் இருக்கு, தொழிலாளர் ஆசைகள் தேவைகள் அதிகம், எப்போதும் குறையாது. இந்த நிலைமையில எதுக்கு மருத்துவமனைக்கு பள்ளிக்கு மேம்பாட்டு தொகை என கேட்டார். தனியவேல், முத்தரசு, இப்போ மருந்து மருத்துவ செலவுகள் அதிகம், பள்ளி படிப்பு மாடர்ன் ஆக வேண்டியுள்ளது, செய்ததை திருத்த செய்யாமல் எப்படி இருப்பது, நம் தொழிலாளர்கள் பலர் தடி பசங்க, குடிக்காரனுங்க, போனஸை குடிச்சே தீர்த்துடுவானுங்க என்றார். அப்போது யூனியன் தலைவர் சோம் வந்து, முதலாளி, ஸ்டாக் சரக்கை விற்க சொன்னீர்களாம், அதெல்லாம் எங்களுக்கே தெரியாது,
இந்த வேலையெல்லாம் நாங்கள் செய்ய மாட்டோம், அதனால எப்பவும் தர போனஸை தர சொல்லி எல்லோரும் கேட்கிறாங்க என்றால் சென்னைவேல் ரொம்பவும் மோசடி செய்த. சரி, இனிமேல் கம்பெனி போனஸை தொழிலாளர் மனைவி தாய் தந்தை வருஷம் மட்டுமே கம்பெனி தரும், நேரடியாக தராது. எத்தனையோ வருஷம் எவ்வளவோ உங்களுக்கு செய்தேன், அதெல்லாம் மறந்தும் ஸ்ட்ரைக் வரைக்கும் சொல்லி மிரட்டுறீங்க. நான் சொல்றது கேட்கலன்னா உங்க ஸ்ட்ரைக் முன்னால் நான் கம்பெனி மருத்துவமனை பள்ளி உதவிகள் என்னால் செய்ய முடியாதுன்னு சொல்லி நிறுத்திடுறேன் என்றார். சோமு வெளியே சென்று கலந்த உடனே திரும்பி வந்து சம்மதம் நாங்கள் சொல்வதற்கு என்று சொல்லி சென்றான். முத்தரசு தெரியவில்லையின் தினம் முதல் தடவில் தான் மனதில் நல்லதே வைத்துள்ளார். அவர் சொல்வது நினைப்பது நடக்கும் இதனால் என்று உணர்ந்தார். அன்பு நண்பர்களே, இத்துடன் இக்கதை முடிகிறது. நம் வாழ்க்கையில நாம் ஒரு சில செயல்கள் செய்யறப்போ அதனுடைய அவசியம், அது தொடர்ந்து நடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நாம் நினைச்சுதான் செய்யறோம். அது வளர வேண்டும், அது வளர்ந்து பலரும் பயன்பட வேண்டும் என்றும் நாம் செய்யறோம். இதுல எதிர்பாராமல் தொழிலினால் லாபம் இருக்கும், நஷ்டம் இருக்கும். இதற்கு முதலாளிகளும் காரணம் என்று சொல்ல முடியாது, தொழிலாளிகளும் காரணம் என்று நாம் சொல்ல முடியாது. அது ஒரு சூழ்நிலைகள் உண்டாகி ஒரு வருவாய் குறையலாம். அதே சமயத்தில் போட்டிகள் காரணமாகவும் வருவாய் குறையலாம். இதனால் தொழிலாளர்கள் முதலாளிகள் 2 பேரும் பாதிக்கப்படலாம். ஆனால் ஒன்றே ஒன்று, ஒரு குடும்பத்தில் எப்படி ஒரு பொருளாதார சூழ்நிலையோ மருத்துவ சூழ்நிலையோ மாறும்போது ஒருவரை ஒருவர் ஆதரித்துக் கொண்டு அதிலிருந்து எப்படி மீள்கிறோமோ அதே போல்தான் ஒரு கம்பெனியிலும் ஒரு பெரிய நிர்வாகத்திலும் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் அந்த கம்பெனி நல்ல சாதனை செய்யும்னா அதனுடைய முதலாளிகளும் தொழிலாளர்களும் நல்லபடி அவர்கள் மேலும் மேலும் முன்னேற முடியும். இதனை பல சமயங்களில் மனதில் கொள்ளாமல் எப்பொழுதும் ஒரே மாதிரி ஒரு வரவு வேண்டும், அதே மாதிரி மற்றவர்கள் சூழ்நிலையை பற்றி கவலை என்ற சூழ்நிலைகள் வரும்போது பெரிய பெரிய நஷ்டங்கள் உண்டாகிறது. இதனால் 2 பக்கம் கோபதாபங்கள் வருகிறது. ஆனால் இந்த கோபதாபங்களிலும் ஒரு சில நியாயமானவை தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்பது அவருடைய உள்மனது சொல்லும் நிதர்சனமான உண்மை. இதனை நாம் ஆதரிக்க வேண்டும் என்று திருவள்ளுவர் கூறுவது, சினத்தினால் நல்லவை கெட்டுவிடக்கூடாது, சினத்தினால் நல்லவை தொடர்ந்து நடக்க வேண்டும் என்பதின் கருத்தை இதில் கூறுகிறார். நாமும் இதை சிந்திப்போம். இத்துடன் கதை முடிகிறது. வேறொரு குரலுடன் அதன் கதையுடன் பொருளுடன் கருத்துடன் மீண்டும் உங்களை சந்திக்க விரும்பும் டாக்டர் எம் சந்திரசேகரன், ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை, ஓமலூர். இக்கதையில் வரும் நிகழ்வுகளும் கருத்தும் கதையும் படங்களும் பொருளும் யாவும் கற்பனையானவை. யாரையும் எதனையும் குறிப்பிடுவன அல்ல, அவை கதை சொல்ல வந்தவை. இக்கதையினை மற்றவருக்கு அனுப்பி இலக்கிய சேவை செய்து கேட்டுக்கொள்கிறேன். இக்கதையில் வரும் படங்கள் வலைதளத்தில் எடுக்கப்பட்டவை. அதை படித்தவருக்கு எங்களது மனமார்ந்த நன்றி. மனங்கோரும் முருகனால் தமிழ் முயல்வந்து மக்கள் வளம் பெற வேண்டி விடைபெறுகிறேன். வாழ்க தமிழ், வாழ்க திருவள்ளுவர், வாழ்க திருவள்ளுவர் எண்ணங்கள். வணக்கம்.